கூட என்ன பண்ண 100 ரூபாய் செலவு பண்ணுறேன். ஏன்டா 10 ரூபாய் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன், சட்டியில் போட்டு போய் வச்சுட்டு இருக்கேன், அது நம்ம கிண்டல் பண்ணுறேன். 10 ரூபா போட்டே இருக்கு, அதனால 10 ரூபா குறைச்சி போட்டுக்கலாம், போட்டுட்டே இருக்கு. ஆனால் இந்த 10 ரூபா போட்டுருக்கோம்ல, இப்போ பணம் நமக்கு என்ன தெரியும்? கஷ்டம் வரும்போது உண்டியில் உடச்சா நம்ம கிட்ட பணம் இருக்கு. அவனுக்கு ஒன்றுமே இருக்காது, எல்லாம் ஞாபகம் விட்டு போயிட்டான், இருக்கிறதெல்லாம் ஞாபகம் விட்டு போயிட்டான். அதுபோல் நம்ம கிட்ட இருக்கிறதே பெரிய செல்வம் என்ன தெரியுமா? நம்முடைய டைம் தான். நம்ம என்ன பண்ணோம், இந்த மந்திரத்தை சொல்றதுனால நம்ம டைம் என்ன பண்ணுறோம், சேவ் பண்ணிருக்கோம். கிருஷ்ணனுக்காக சேவ் பண்ணிருக்கோம். நான் கிருஷ்ணனுக்காக டைம் கொடுத்தோம் அப்படின்னா கிருஷ்ணன் நமக்காக டைம் கொடுப்பார். நாம் என்ன கொடுக்கமோ அது கிருஷ்ணன் நமக்கு திருப்பி கொடுப்பார். நீ கிருஷ்ணனுக்கு கொஞ்சம் உணவு சமர்ப்பணம் பண்ணிக்கலாம், கிருஷ்ணனுக்கு நிறைய உணவு கொடுப்பார், பிரசாதம் கொடுப்பார். அதை கூட திரௌபதி பண்ணேன். கிருஷ்ணனுக்கு ஒரு முறை கையில் கட் பண்ணப்போ வந்து அவன் சுற்றி பார்த்தா எதுவும் கிடைக்கல. உடனே என்ன பண்ண முடியுது, சாலையை பிரித்து உடனே கையில் கொண்டு விட்டார். அவளுக்கு பிரச்சனை வரும்போது என்ன பண்ணார் கிருஷ்ணன்? அளவு கடந்த சேலையை கொடுத்தாரு இல்லையா? அதுதான் நம்ம நாம் எதை கொடுத்தாலும் கிருஷ்ணன் என்ன பண்ணுறாரு, திரும்ப நம்மளுக்கு மல்டிபிள் பண்ணி கொடுக்க போகிறார். அவன் என்ன பண்ணலாம், இப்போ இருந்தால் நம்ம கிருஷ்ணனுக்காக ஏதாவது ஒரு விஷயத்தை சமர்ப்பணம் பண்ண முடிச்சுக்கணும். என்ன சமர்ப்பணம் பண்ணலாம்? இந்த மந்திரத்தை யாரும் சொல்ல முடிச்சுக்கணும். நம்ம சக்தி வாய்ந்த வழிகள் மந்திரம் சொல்லுங்க. எல்லாருமே கிளாஸுக்கு ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரும் எல்லாரும் பண்ண என்ன பண்ணுங்க சொல்ல வைக்கணும். 10 ரூபா சொன்னால் போதும், அதெல்லாம் தேவை. முன்னாடி நீங்க நின்று வேற உட்காந்து சொல்லுங்க. எல்லா கேள்வியும் இந்த மாதிரி ஹரே கிருஷ்ணா 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 ஹரே 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 ராம 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 ஹரே ஹரே. அது வரைக்கும் ஒரு கிருஷ்ணாவுக்கு ஹரே ராமாவுக்கும் ஒன்றா வேகமா பண்ணிட்டீங்க. சரி, ப்ரோக்ராம் முடிஞ்சது. இப்போ ஒரு சின்ன அவங்களுக்கு எல்லாம் நீங்கள் நல்லது பண்ணலாம் அப்படின்னு தான் பண்ண முடியும். விருப்பம் விருப்பம் மட்டும் இது இருந்தால் போதும். எல்லாருக்கும் இது கிடையாது, கம்பல்ஷன் கிடையாது. விருப்பம் எல்லாம் வேற யாராவது நம்ம கூப்பிட்டு எல்லாருக்கும் கண்டிப்பாக வேறு ஆளுங்க இருப்பாங்க, இதெல்லாம் கிடையாது. அப்படின்னு சொல்றோம். ஒரு லட்டுனா எப்படி இருக்கும்? மூக்கல படம் போடுறது ஸ்வீட்டா இருக்குமா? காலத்துல படம் போடுறது இருக்காது இல்லையா? அப்ப இதுக்கு பேர் நம்ம என்ன சொல்றோம்? இன்னொரு எக்ஸாம்பிள் பாருங்க. ஒருத்தர் இறந்து போயிட்டான், அவனுக்கு லட்டு சாப்பிடணும் அப்படின்னு ஆசையில இறந்து போயிட்டான். தாத்தா இறந்து போயிட்டான். பேரை வந்து அழுகணும், ஐயோ தாத்தா லட்டு சாப்பிடாம போயிட்டே தாத்தா, இப்ப லட்டு கொண்டு வந்து லாலாக்கு லட்டு கொண்டு வந்துருக்க தாத்தா அன்ட்டு தாத்தா கிட்ட தாத்தா ஆனு வாயில் வந்துருக்க லட்டை கொண்டு போய் வாயில வைக்கிறான். இப்ப தாத்தா சாப்பிட்டு பாத்து நல்லா இருக்குடா பேராண்டி அப்படின்னு சொல்லுவாரு? சொல்ல மாட்டாரு. லட்டு இருக்கா, இனிப்பு இருக்கா, நாக்கு இருக்கா, ஆனா டேஸ்ட் தெரியுதா? அப்ப தெரியுது. அப்ப ஸ்வீட்னஸ் எங்க இருக்குது? எங்க இருக்கு? இப்ப ஆத்மாவில் இருக்கு. எங்க இருக்கு? ஃபர்ஸ்ட் என்ன சொன்னீங்க? ஸ்வீட்னஸ் எங்க இருக்குன்னு சொன்னீங்க? லட்டுல இருக்கு சொன்னீங்க. அடுத்து என்ன சொன்னீங்க? நாக்குல. இப்ப என்ன சொல்றீங்க? ஆத்மாவில் சொல்லி இதோட முடிச்சுக்கலாமா? இல்ல, இதை தாண்டி சொல்ல மறுபடியும் உபனிஷத் பேச ஆரம்பிச்சு என்ன சொல்லுது அப்படின்னா, ஒருத்தர் கோமால படுத்துட்டு இருந்தான். அவனுடைய வச்சிருக்கோம். உங்க காலேஜினுடைய பெயரானது எங்க இஸ்மான் ஹெட் குவார்டர்ஸ் வரைக்கும் போயிருக்கு. லாஸ்ட்லேயே வந்து ஒரு பெரிய ஃபங்க்ஷன் அரேஞ்ச் பண்ணியிருந்தோம். 4000 பேர் ஆல் ஓவர் த வேர்ல்டு இருந்து முக்கியமான லீடர்ஸ்லாம் வந்திருந்தாங்க, இஸ்மான் லீடர்ஸ்லாம் வந்திருந்தாங்க. அங்கே நான் ப்ரெசென்ட் பண்ண மாதிரி என்எம்ஆர் காலேஜில்
ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பண்ணுறாங்க, தினமும் ஒரு மாதம் சேன் பண்ணுறாங்க அப்படின்ற விஷயத்த அவங்களுக்கு ப்ரெசென்ட் பண்ணேன். ஸோ உங்களுக்கு தெரியாது, ஆனால் அவங்களுக்கு உங்கள் காலேஜை பற்றி தெரிஞ்சுது. ஸோ அதனால் நமக்கு கிருஷ்ணரை தெரியுமோ தெரியாது, பட் கிருஷ்ணருக்கு நம்மளை தெரியும். நமக்கு மோடியை தெரியும், பட் மோடிக்கு நம்மளுக்கு தெரியும். அதுதான் முக்கியம். அது போல நிறைய பேர் கடவுள் தெரியல. கடவுள் உங்களை தெரியணும் அப்படின்னா அதுக்கு தான் ஏதாவது ஒரு காரியம் பண்ணணும்ல. அந்த காரியம் நான் பண்ண முயற்சி பண்ணிட்டு இருக்கோம். ஸோ ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அதை பண்ணிட்டு இருக்கோம். லாஸ்ட் டைம் ஒரு ப்ரோக்ராம் பண்ண யாருன்னா வந்தீங்க, ஒரு 10. ஏன்னா அவனுக்குள்ள இருக்கக்கூடிய பரமாத்மா அவனுக்கு ஹெல்ப் பண்ணல. உபனிஷத் தான் சொல்லுது, உள்ள பரமாத்மா இருக்காரு. உபனிஷத்துக்கள் 10 முக்கியமான உபனிஷத்துகள் சொல்லப்படும். அதுல மிக முக்கியமான உபனிஷத் கேன உபனிஷத் அப்படின்னு ஒரு உபனிஷத்து இருக்கு. கேன அப்படின்னா பை ஹூம் அப்படின்னு அர்த்தம். யாரால் அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அந்த உபனிஷத்தை அப்படிதான் கேன உபனிஷத் அப்படின்னு சொல்றாங்க. அந்த உபனிஷத்தை பார்த்தீங்க அப்படின்னா இந்த கொஸ்டின்ஸ் தான் இருக்கும். யாரால் உந்தப்பட்டு நான் கண்ணால பார்க்கிறேன், நீங்க உட்காந்து. யாரால் உந்தப்பட்டு நான் பேசுறேன், யாரால் உந்தப்பட்டு நான் சுவாசிக்கிறேன், யாரால் உந்தப்பட்டு நான் நகர்றேன் அப்படிங்கிற கொஸ்டின்ஸ் கேட்டே இருப்பாங்க. இங்க பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு கண் இருக்கலாம் தெரியாம போயிடலாம் இல்லையா, வாய் இருக்கலாம் பேச முடியாம போயிடலாம், காது இருக்கலாம் கேட்க முடியாம போயிடலாம். காரணம் என்னது, பரமாத்மா ஹெல்ப் பண்ணல, அவ்வளவுதான். பரமாத்மா அவங்களுக்கு சகாயத்தரிக்கல. அப்ப பரமாத்மாவுடைய பர்மிஷன் இல்லாம இந்த சென்சஸ்னால பிரயோஜனம் கிடையாது. பரமாத்மா பார்த்து நம்ம டேஸ்ட் கொடுக்கல, நம்மளுக்கு என்ன பண்ண முடியாது, டேஸ்டே தெரிய போறது கிடையாது. இப்ப சொல்லுங்களேன், ஸ்வீட்னஸ் எங்க இருக்கு, லட்ல இருக்கா, நாக்குல இருக்கா, ஆத்மாவில் இருக்கா, எங்க இருக்கு கடைசியில, பரமாத்மா கிட்ட இருக்கு. இதான் கடைசி விஷயம். இப்படிதான் உபனிஷத்து முடியுது. அப்ப நாம என்ன எடுத்துக்கா பண்றோம், இந்த உலகத்துல சந்தோஷம் எதிர்பார்க்கிறோம், டேஸ்ட் எதிர்பார்க்கிறோம், எல்லாத்தையும் டேஸ்ட் எதிர்பார்க்கிறோம். ட்ரெஸ் பண்றீங்க நல்ல டேஸ்ட் எதிர்பார்க்கிறோம் இல்லையா, தலசிகள் நல்ல டேஸ்ட் எதிர்பார்க்கிறோம், தலத்தையும் இருக்காங்க இருந்தாலும் டேஸ்ட் எதிர்பார்க்குது இல்லையா. எல்லாத்தையும் நம்ம என்ன பண்றோம், ஒரு டேஸ்ட் எதிர்பார்க்கணும், ருச்சி எதிர்பார்த்துட்டு இருக்கோம். பட் இந்த உலக பொருட்கள் அந்த டேஸ்ட் உங்களுக்கு கிடைக்க போறதே கிடையாது. நீங்க சந்தோஷத்தை அனுபவிக்கணும் அப்படின்னா ஒரே ஒரு இடம் மட்டும்தான் இருக்கு, அது பரமாத்மா கடைசிக்க முடியும். ஸோ நீங்க கடவுளோட தொடர்புக்கு வராம இந்த உலகத்துல உங்களுக்கு எத்தனை பொருட்கள் இருந்தாலும் அந்த பொருட்கள் எல்லாம் என்ன கொடுக்காது, டேஸ்ட்டை கொடுக்க போறது கிடையாது அப்படின்னு சாஸ்திரம் முடியுது. அதனால நீங்க சந்தோஷமா இருக்கணும் அப்படின்னா ரசோ வைசகா ரசம் தேவா லப்வா ஆனந்தி பவதி அப்படின்னு உபனிஷத்து சொல்லுது. ரசோ வைசகா அப்படின்னா எல்லா ரசங்களுக்கும் மூலம் அவனான, எல்லா ஆனந்தத்திற்கும் இருப்பிடம் அவனான. அவனோட கனெக்ஷன் வந்துட்டோம் அப்படின்னா சந்தோஷம் அப்படிங்கிறது வேற, திருப்தி அப்படிங்கிறது வேற. இந்த உலகத்துல மக்கள் எல்லாரும் எதை நோக்கி ஓடிட்டு இருக்காங்க அப்படின்னா சந்தோஷத்தை நோக்கி ஓடிட்டு இருக்காங்க. எதை மறந்து போயிட்டாங்க, திருப்தியை மறந்து போயிட்டாங்க. இது சாப்பிட்டா சந்தோஷம், இதை சாப்பிட்டா சந்தோஷம் நினைச்சிட்டு திருப்தியை கொடுக்குவான்ட்டு யாருமே யோசிக்கிறது கிடையாது. பீஸா சாப்பிட்டா சந்தோஷம், ஆனா வயிறு நிறையவே நிறையாது. இல்ல தயிர் சாதம் சாப்பிட்டா வயிறு எப்படி இருக்கும், திருப்தியா இருக்கும். உங்களுக்கு மாடர்ன் வேர்ல்ட் நமக்கு என்ன கற்றுக் கொடுக்குது, பீஸா சாப்பிட கற்றுக் கொடுக்குது. பட் நம்முடைய சாஸ்திரங்களுக்கு என்ன கற்றுக் கொடுக்குது, தயிர் சாப்பிட்டா திருப்தி அடைய கற்றுக் கொடுக்குது இல்லையா. அதனால அந்த திருப்தி எப்ப கிடைக்கும் அப்படின்னா கணவரோட இணையங்களோட திருப்தி கிடைக்கும். இந்த விஷயத்தை சொல்லிக் கொடுக்கறது தான் உண்மையான சமூக சேவை. நாங்கள் என்ன பண்ணுறோம், இந்த விஷயத்துல மக்களுக்கு சொல்லிக் கொடுக்க முயற்சி பண்ணுறோம். இஸ்மான் அப்படின்ற இடத்துல இருந்து நாங்கள் சொல்லிக் கொடுக்க முயற்சி பண்ணிக்கிறோம். பல வருஷம் நீங்களை பார்த்துட்டு இருக்கீங்க இல்லையா, வருஷம் வந்துட்டு இருக்கோம். நாங்கள் என்ன பண்ணுறோம், ஒரே மந்திரம் தான், ஒரே கடவுள் தான், ஒரே வழிமுறை தான், மாறப்படுறதே கிடையாது. ஆனால் நாங்கள் என்ன பண்ணுறோம், இன்னும் அதை எக்ஸ்பேண்ட் பண்ணிட்டு போயிட்டே இருக்கும். நிறைய பேர் ரீச் பண்ணிகிட்டே இருக்கும், நிறைய பேர் இது பிடிச்சும் இருக்கு. ஸோ அது போல் நம்ம காலேஜில் எவ்வளோ என்ன பண்ணுவாங்க, வந்து இந்த சேன் பண்ணுவாங்க இல்லை பசங்கள்லாம், அந்த நம்ம கிளாஸில் உட்காந்து சேன் பண்ணுவாங்க இல்லையா, அதை நீங்கள் இனிஷியேட் பண்ணலான்னு தான் வந்தோம். ஸோ பசங்களை ரெப்ரசன்டேட்டிவாக கூப்பிட்டு அவங்களுக்கு சொல்லிக் கொடுத்துருக்கோம், சேன் பண்ண சொல்லிக் கொடுத்துருக்கோம்.
Krishna. Hare Krishna. Hare Krishna. Hare Krishna. Krishna Krishna. Hare Hare. Hare Hare. Hare Rama. Hare Rama. Hare Rama. Hare Rama. Rama Rama. Rama Rama. Hare Hare. Hare Hare. Thank you very much. Hare Krishna. Hare Krishna. ஃப்ரெஷ்ஷாக இருக்கலாம் இப்போ எனர்ஜி லெவல் அதிகம் இருக்கா ஃபஸ்ட்டு வரும்போது எப்படி எல்லாருமே நல்லா இருக்கும் இல்லையா ஸோ இதே விஷயத்தை